ஜம்மு காஷ்மீர் பகல்காம் அட்டாக்குக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஒரு தரமான சம்பவத்தை அதிகாலையிலே பண்ணி விட்டுருச்சு. பாகிஸ்தானில் தீவிரவாதி அமைப்புகள் மேலே ராக்கெட் லான்ச்சர் தாக்குதல் நடத்தினதில் ஒரு 80க்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க. போர் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு நாட்டை 25 ஆண்டுகள் பொருளாதார ரீதியில் பின்னோக்கி அழைத்து போயிடும். எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போர் போர் போர்ன்றீங்க. நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளோட ராக்கெட் லான்ச்சர் அங்கே போய் அட்டாக் பண்ணியிருக்கு, அவங்க ஒரு 80 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி தெரியாதனமா அவன் ஒரு ராக்கெட் உள்ளே விழுந்து ஒரு 10 பேர் செத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஈடு கொடுக்க முடியாத ஒரு இழப்பு. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாய் சவடால் விடுற ஒரு நாடு. என்னன்னா இவங்க கிட்ட இருந்த ஆயுதங்கள்ல 80% டிஸ்கவுண்ட்ல உக்ரைனுக்கு வித்துட்டாங்க. இவங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவங்க அரசியல்வாதியை ஃபுல்லா ஊழல் பண்ணி இருந்த துப்பாக்கி பூராத்தி வித்துட்டாங்க. ஒரு 20% தான் வச்சிருக்காங்க. சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டு வரமாட்டாங்க. சும்மா பேருக்கு நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உலக நாட்டில் பூரா பிச்சை எடுக்கிறாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை அப்படின்னா அது போருக்கு வழிவகுக்கும். அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். டெல்லி, மும்பை, கொல்கட்டாவில் இருக்கவங்களாம் சேஃபாக இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் பயத்தோடையே இருக்கணும். ஸோ அதனால் போர் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. அரசாங்கம் போரை தவிர்க்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும்.